தினமொரு வசனம். பிரசங்கி 11வது அதிகாரம் 2வது வசனம். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. யானைக்கு ஒரு கவளம் சோறு என்பது அற்பமான விஷயம். ஆனால் அதே ஒரு கவளம் சோற்றினால் லட்சக்கணக்கான எறும்புகளுக்கு நல்ல போஜனம் கிடைக்கும். அதுபோலவே சில பொருட்களை நாம் இழக்க முன் வருவதால் நமக்கு பெரிய வித்தியாசங்கள் ஏற்படுவது இல்லை. ஆனால் அவைகள் மற்றவர்களுக்கு பெரிய வித்தியாசங்களை ஏற்படுத்தும். ஒரு முறை ஒரு வீட்டில் என்னை ஜெபிக்க அழைத்தார்கள். அந்த வீடு மிகவும் பெரியதாகவும் ஏராளம் நல்ல பொருள்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. ஆனால் ஆங்காங்கே ஏராளமான பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், பழைய நாற்காலிகள் மற்றும் மரச்சாமான்கள், பழைய துணி மூட்டைகள் ஆகியவை குவித்து வைக்கப்பட்டிருந்தன. உங்களுக்கு தேவையில்லாத இந்த பழைய பொருட்களை யாருக்காவது கொடுத்து விடுவதுதானே என்று சொன்னதற்கு, ஐயோ, அவைகளை வாங்க போனால் ஏராளம் செலவாகும், ஏதாவது தேவை வரும் என்று வைத்திருக்கிறோம் என்றார் அந்த வீட்டின் சொந்தக்காரர். சீனாவில் வல்லமையாய் ஊழியம் செய்த ஹட்சன் டெய்லர் வருடத்திற்கு ஒரு முறை தன்னிடம் உள்ள பொருட்களில் 1 வருடமாக தன்னால் உபயோகிக்கப்படாத பொருள் ஏதேதும் உண்டா என்று பார்ப்பாராம். அப்படி இருந்தால் அவைகளை பிறருக்கு கொடுத்து விடுவாராம். தன்னால் உபயோகிக்கப்படாமல் தன்னிடம் காணப்படும் பொருட்களுக்குத்தான் கர்த்தருக்கு கணக்கொப்புவிக்க நேரிடும் என்பது அவரது விசுவாசம். உண்மையான கிறிஸ்தவ மக்களிடம் கஞ்சத்தனம், பிசினித்தனம் போன்றவை இருக்கக்கூடாது. தாராளமான ஒரு இதயம் நமக்கு வராவிட்டால் கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வராது. உலகத்தில் தேவையில்லாத பொருட்கள் எதுவும் இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நாள் ஒரு தேவை ஏற்பட முடியும். அதற்காக அனைத்து பொருட்களையும் நாமே அடைத்து வைத்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல. நம்மிடம் எவ்வளவோ பொருட்கள் போதிய உபயோகமின்றி இருக்கின்றன. அவைகளை தேவையுள்ள யாருக்காவது கொடுத்தால் அவர்களுக்கு அது எவ்வளவோ பிரயோஜனமாய் இருக்கும். இன்று உங்களிடம் நீண்ட காலமாக உபயோகிக்கப்படாத பொருள் எவ்வளவு என்பதை பாருங்கள். நமக்கு அதிகமாக தேவைப்படாத பொருட்களை கூட பிறருக்கு அளிக்கும் மனதாராளம் இல்லாமல் இருக்கும் போது தேவன் எப்படி வானத்தின் பல கனிகளை நமக்காக திறக்க முடியும்? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களின் தேவைக்கு அதிகமாக உள்ள பொருட்களை பிறருக்கு கொடுத்து உதவும் மனப்பான்மை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.